ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பண்ணுறோம்னா பச்சை பயிர் செடி வளர்ப்பு தான் பார்க்க போகிறாங்க. இது வேறு ஒன்றும் இல்லைங்க. மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 90 நாள் வளரக்கூடிய செடி இருந்தாங்க. இது நல்லா அறுவடை கொடுங்க. இது பார்த்திங்க அப்படின்னா காவிரி டெல்டா பகுதிகளில் அதிகமாக விளைவிக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நெல் வயல் இருக்கு இல்லைங்கன்னா, நெல் வயலில் நம்ம நெல்லில் வந்து அறுவடை பண்ணுறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே தெளிச்சு விட்ருவாங்க. சரிங்களா? அந்த ஈரப்பதத்துக்கு விவசாயிகள் போய் அந்த நெல்லை அறுவடை பண்ணும்பொழுது அது காலில் மிதிப்பட்டு இந்த பாசிப்பயிர் செடி மண்ணில் புதஞ்சிருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முளைப்பு விட்டு மார்கழி, தை, மாசி அந்த 3 மாதங்கள் தான் இருக்குங்க. மார்கழி மாதம் இருக்கக்கூடிய அந்த பனி இருக்கு இல்லைங்களா, அந்த பனி ஈரத்துலேயே மேக்ஸிமம் வளர்ந்து மார்கழி, தை அந்த தைங்கும்போது அறுவடைக்கு வந்துடுங்க. மாசி, பங்குனி அந்த டைமில் உங்களுக்கு அறுவடை பண்ணி மொத்தமாக எடுத்துக்கலாங்க. அதுவும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இது அறுவடை பண்ணும்போது மொத்தமாக செடியோடு பிடிங்கிறாங்க. ஒரே மாதிரி செடி வந்தது அப்படின்னா மொத்தமாக பிடிங்க எடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா ஒன்று பழுத்து கொஞ்சம் காய்கள் கிடச்சிது அப்படின்னா ஒன்று அதை அறுவடை பண்ணிங்க. மொத்தமாக காய வச்சு குச்சியை வச்சு தட்டிங்க, இல்லை டிராக்டரோ இல்லை மாடை வச்சு மிதிக்கி விட்டுங்க. தாள்களை எடுத்து மாட்டுக்கு தீவனமாக்கிட்டுங்க இந்த பாசி பேரை எடுத்துப்பாங்க. தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சேவ் அக்ரிகல்ச்சர்.